ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு குட்டி கதை கேட்கலாமா வித் மீ அஹ்மத். இந்த வாட்டி கொஞ்சம் அவுட்டோர் செட்டப்லாம் போட்டிருக்கோம். கதைக்கு ஏற்ற மாதிரி லொக்கேஷனுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். சரி, போன கதையில ஷெஹரசாதே ஷரியார் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அன்னைக்கு ராத்திரி ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு ஊர்ல அப்படின்னு அவங்க ஆரம்பிச்ச கதை என்ன அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கதைக்கு போலாமா? The story of the merchant and the genie. Sir, there was once a merchant. ராஜா, ஒரு வியாபாரி இருந்தாரா. A man of great wealth. நிறைய காசு வச்சிருந்தாரா. He owned lands. அவர்கிட்ட நிறைய நிலம் இருந்ததா. He traded in merchandise and he carried ready money. அதனால நிறைய வியாபாரம் செஞ்சு கையில காசு வச்சுட்டு போயிட்டு இருந்தாரா. From time to time he was forced to travel to manage his affairs. அதனால ஒவ்வொரு சமயமும் அவரோட வியாபாரம் செய்யறதுக்காக ஊரு விட்டு ஊரு போக வேண்டி இருந்தது. One day he had to go far from home. ஒரு நாள் அவர் வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டி இருந்தது. So he mounted his horse and prepared for a long journey. அதனால தன்னோட குதிரையில ஏறி ஒரு பெரிய பயணத்தை தொடங்கினாரு. He carried a small wallet. Inside it were a few biscuits and some dates. So ஒரு சின்ன வாலெட் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் பிஸ்கெட்டும் கொஞ்சம் டேட்ஸும் எடுத்துட்டு போனாரு. Because he would cross a desert, a place where no food could be found. ஏன்னா அவர் நடுவுல ஒரு பாலைவனத்தை கடந்து போக வேண்டி இருந்தது. அங்க சாப்பாடு கிடைக்காதுன்றதுனாலதான் அவர் அந்த பிஸ்கெட்டையும் டேட்ஸ் அதாவது பேரிச்சம்பழமும் எடுத்துட்டு போனார். His journey went smoothly and after finishing his business, he began his return. So அவரோட பயணம் நல்லபடியா முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் வேலை அங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சேஃபா திரும்பி வந்துட்டு இருந்தாரு வீட்டுக்கு. On the fourth day, the heat became unbearable. ஆனா 4வது நாள் பயணத்தின் போது வெயில் ரொம்ப கடுமையா இருந்தது. The sun burned fiercely overhead. சூரியன் அவரை சுட்டெரிக்க ஆரம்பிச்சது. So the merchant left the road searching for shade. அதனால அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சமா எங்கேயாவது நிழல் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க போனாரு. He found a quiet place with trees and fountain of clear running water. அப்போ ஒரு அமைதியான இடம், நிறைய மரம் அப்படி இருக்கிற ஒரு இடம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் இருக்கிற இடமா இருந்தது. He dismounted, tied his horse to a branch and sat beside the fountain. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அந்த குதிரையை விட்டு இறங்கி அதை ஒரு மரத்தோட கிளையில கட்டிட்டு அங்க ஓய்வெடுக்க ஆரம்பிச்சார். From his wallet he took a few dates and some biscuits. So அவர் வச்சிருந்த பேரிச்சம்பழத்தையும் பிஸ்கெட்டையும் எடுத்தாரு. It was a simple meal but it gave him comfort. என்னதான் அது ரொம்ப சிம்பிள் மீலா இருந்தாலும் கூட, அதாவது சிம்பிள் சாப்பாடா இருந்தாலும் கூட, அந்த பயண களைப்புல அது அவருக்கு ரொம்ப சௌகரியத்தை கொடுத்தது. After eating he washed his hands and his face in the cool water. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு தன்னோட கையை அங்க பக்கத்துல இருந்த அந்த கூல் வாட்டர்ல கழுவ ஆரம்பிச்சாரு. முகத்தையும் கழுவினாரு. And then something terrifying happened. அப்பதான் திடீர்னு ஒரு பயங்கரமான விஷயம் நடந்துச்சு. He saw an enormous genie, white with rage, approaching him. அப்போ ஒரு பெரிய ஜீனி, அதாவது பூதம் அவரை நோக்கி வந்துட்டு இருந்தது. In his hand was a sharp scimitar. அதோட கையில ஒரு பெரிய ஆயுதம் இருந்தது. The monster cried out, "Arise and let me kill you as you have killed my son." அந்த ஜீனி அவரை பார்த்து சொல்லுச்சா, எழுந்திர, நான் உன்னை கொல்ல போறேன், ஏன்னா நீ என்னோட பையனை கொன்னுட்ட அப்படின்னு சொல்லுச்சா. The merchant trembled. He was horrified. அந்த வியாபாரி ரொம்ப பயந்துட்டு அப்படி நடுங்க ஆரம்பிச்சாரா. By the creature's face and by his words. அதோட முகமும் வார்த்தையும் அவரை ரொம்ப பயமுறுத்திடுச்சு. He stammered. கொஞ்சம் தடுமாறியே போயிட்டாரு. Alas, good sir, what have I done to deserve death? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நீங்க என்ன மரண தண்டனை கொடுக்குறேன்னு சொல்றீங்க, என்ன கொல்ல போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாராம். The genie roared again. அது சொல்லிச்சாம், I shall kill you as you killed my son. நீ என் பையனை கொன்னுட்ட, அதனால நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். The merchant cried, How can that be? I do not know your son. I have never even seen him. அது எப்படி சாத்தியமாகும்? உன் பையன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு அவனை பார்த்தது கூட இல்லையே அப்படின்னு. The genie demanded, When you arrived here, did you not sit on the ground? அப்ப அந்த ஜீனி சொல்லிச்சா, நீங்க வந்தப்போ இந்த நிலத்துல உட்கார்ந்ததானே? And did you not eat dates? அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் சாப்பிட்டல? And throw their stones away. அதுக்குள்ள இருக்கிற கொட்டையை தூக்கி போட்டல அப்படின்னு சொல்லிச்சான். The merchant answered softly, Yes, I did. ஆமா, அதெல்லாம் பண்ணேன் தான். Then you have killed my son, said the genie. அப்ப நீ கண்டிப்பா என் பையனை கொன்னுட்டதா அப்படின்னு சொல்லிச்சான். For as you threw the stones, my son passed by and one struck him in the eye and killed him instantly. ஏன்னா நீ அந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு இருக்கும் போது என் பையன் கடந்து போனா, அப்போ அது அவன் கண்ணுல பட்டு உடனடியா அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிச்சான். So now I shall kill you. அதனால நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். The merchant fell to the ground. உடனே அந்த merchant வியாபாரி என்ன பண்ணாரா, கீழே மன்றாடினாரா விழுந்து. Forgive me, he pleaded. என்னை மன்னிச்சிடு
அப்படின்னு சொன்னாராம். இட் வாஸ் அன்இன்டென்ஷனல், இதை நான் தெரியாம பண்ண தப்பு தான் அப்படின்னு சொன்னாரு. பட் த ஜீனி ரிப்ளைட் கோல்ட்லி, ஆனா அந்த ஜீனி ரொம்ப இறுக்கமா பதில் சொல்லுச்சான். ஐ வில் ஹாவ் நோ மர்சி, நான் அவனுக்கு இரக்கமே காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சான். He seized the merchant, threw him down and raised his saber to cut off his head. உடனே வியாபாரியை தூக்கி போட்டு அவன் கிட்ட தலையை வெட்டுறதுக்காக கையை ஓங்குச்சான். The merchant wept. He thought of his wife, his children, his life ending in the desert. அந்த வியாபாரி அழ ஆரம்பிச்சாராம். தன்னோட மனைவியை நினைச்சும் தன்னோட குழந்தைங்களை நினைச்சும் இந்த பாலைவனத்துல தன்னோட உயிர் போக போறத நினைச்சும் ரொம்ப அழுதாராம். The genie waited untouched with his sword raised high. அந்த ஜீனி என்ன பண்ணுச்சான், அவர் அழறத பார்த்த உடனே உயர்த்தின அந்த வாளை அப்படியே பிடிச்சிட்டு நின்னுச்சான். At this moment, Scheherazade stopped. இப்படி கதை போயிட்டு இருக்கும்போது ஷெஹரசாதே கதை சொல்றதை நிறுத்திட்டாலாம். For dawn had arrived, ஏன்னா விடிஞ்சிருச்சு. And the Sultan rose early for council. ராஜா மறுபடியும் மந்திரி சபைக்கு போறதுக்கு தயாராயிட்டார். Dinarzade whispered, my sister, this is a wonderful story. Dinarzade உடனே கேட்டாலா, அக்கா இது ரொம்ப அழகான கதையா இருக்கே. Scheherazade replied, the rest is even more wonderful. இதுக்கே இப்படி சொல்றியே, இன்னும் போக போக இந்த கதை இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்களாம். If the Sultan allows me to live another night, இந்த ராஜா என்ன மறுபடியும் இன்னொரு நாள் உயிர் வாழ விட்டாதானே என்னால மீது சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாலாம். Shahryar thought, I will wait till tomorrow. I can always kill her after I hear the ending. ஷஹரியார் நினைச்சாரா, நாளைக்கு கொன்னுக்கலாம், எப்படி இருந்தாலும் கதையோட முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொல்லதானே போறேன் அப்படின்னு நினைச்சாராம். And so Scheherazade lived for one more dawn. அப்படிதான் ஷெஹரசாதே ஒரு ராத்திரியை கடந்தாலும். The next morning Dinarzade begged, dear sister, please go on. அடுத்த நாள் காலையில விடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மறுபடியும் Dinarzade கேட்டாலாம், அக்கா சீக்கிரம் சொல்லுக்கா. The Sultan commanded, finish the story, I must know the end. ராஜாவும் சொன்னாரா, சீக்கிரம் கதையை முடி, எனக்கு முடிவு தெரியணும்ல அப்படின்னாராம். So Scheherazade continued. So Scheherazade மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிச்சார். The merchant cried, grant me one delay, just a short time. அந்த வியாபாரி சொன்னாரா, எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடு. Let me go home, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். To bid farewell to my wife and children. நான் போய் என்னோட மனைவி கிட்டயும் என்னோட குழந்தைகள் கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாராம். And to make my will, அப்படியே நான் என்னோட உயிலையும் எழுதிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாராம். After that I will return and you may kill me. இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நானே வரேன், நீ என்ன தாராளமா கொன்னுக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். The genie hesitated. அந்த ஜீனி கொஞ்சம் யோசிச்சுதான். If I let you go, how do I know you will return? நான் உன்னை அனுப்பினா நீ திரும்பி வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? The merchant swore, I give you my word of honor. உடனே அந்த வியாபாரி சொன்னாரா, நான் என்னோட வாக்கை உனக்கு தந்துட்டு போறேன், நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொன்னாராம். How long do you ask? said the genie. சரி, உனக்கு எவ்வளவு நாள் வேணும் அப்படின்னு அந்த ஜீனி கேட்டுச்சான். The merchant answered, 1 year. Tomorrow, 12 months, I'll be waiting here under these trees. எனக்கு ஒரு வருஷம் வேணும். கரெக்டா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இதே நாள் நான் இங்க வந்து இதே மரத்துக்கடியில உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். And with that, the genie disappeared. அவர் சொன்னதும் அந்த ஜீனி மறைஞ்சிருச்சான். The merchant returned home, but his family's joy soon turned to despair. அந்த வியாபாரி சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாரு. ஆனா வந்து இந்த விஷயத்த சொன்னதும் அவங்க குடும்பமே ரொம்ப சோகத்துல ஒரு வருத்தத்துல ஆழ்ந்து போயிட்டாங்களாம். He told them everything. அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னாராம். I have only a year to live. என்கிட்ட வாழ்றதுக்கு ஒரு வருஷம் மட்டும்தான் இருக்கு. He paid his debts. அவரோட கடன்கள் எல்லாம் அடைச்சாராம். Gave gifts. நிறைய பேருக்கு பரிசுகள் கொடுத்தாராம். Freed his slaves. அவரோட அடிமைகள் எல்லாம் விடுவிச்சாராம். And prepared for death. அவரோட மரணத்துக்கு தயாரானாராம். The year passed quickly and the day arrived. ஒரு வருஷம் ரொம்ப வேகமா போயிடுச்சு. அவர் போக வேண்டிய நாளும் வந்துடுச்சு. With unbearable sorrow, he said goodbye and returned to the fountain. அதனால ரொம்ப ரொம்ப சோகத்தோட எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அவர் சொன்ன இடத்துக்கே திரும்பி போனாராம். He sat beside the water waiting in terrible suspense. அவர் அங்க உட்கார்ந்திருந்த அந்த தண்ணி மரத்துக்கு பக்கத்திலேயே ரொம்ப பயத்தோட காத்திருந்தாராம். Soon an old man approached leading a gentle hind. அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் தன்னுடைய மனைவியோட கூட வந்தாராம். He asked, brother, why do you sit here in this dangerous desert? என்னப்பா, எதுக்காக இப்படி ஒரு டேஞ்சரான, அதாவது ஒரு அபாயகரமான பாலைவனத்துல உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்டாராம். The merchant told him the story. The old man listened in amazement. அந்த வியாபாரியும் தன்னோட கதையை அவர்கிட்ட சொன்னாரு. அந்த வயசானவரும் ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த கதையை கேட்டாரு. I must stay, he said. அப்ப நானும் உன் கூட காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். I want to witness this meeting. நீ அந்த ஜீனியை சந்திக்கிறத நான் பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னாராம்.
Then a second old man arrived, followed by two black dogs. அதுக்கப்புறம் இன்னொரு வயசானவரும் வந்தாராம், ரெண்டாவது வயசானவர். அவர் கூட ரெண்டு கருப்பு நாய்களும் வந்ததாம். He too decided to stay. அவர்கிட்ட கதையை சொன்னதும் தானும் அங்க இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம். Then a third old man came and joined them as well. அதுக்கப்புறம் மூணாவதா ஒரு வயசானவர் வந்து அவரும் காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம். The merchant sat surrounded by strangers all waiting for the genie. அந்த வியாபாரி அவர் சுத்தி இருந்த மூணு அந்நியர்களோட அந்த ஜீனிக்காக காத்திருந்தாராம். The genie returns. அப்போ அந்த ஜீனி வருது. Suddenly they saw thick smoke. ஒரு பெரிய புகை வருது. Like a cloud of dust approaching. அப்படியே தூசி சுழன்று வர மாதிரி வருது. It came nearer and nearer until it vanished, revealing the genie. அது அவங்கள ரொம்ப நெருங்கி வந்து கடைசியா அதுக்குள்ள இருந்து ஜீனி வெளியே வர ஆரம்பிச்சது. Sword in hand. அதோட கையில ஒரு பெரிய வாள் இருந்தது. Eyes burning with fury. அதோட கண்ணுல கோபம் கனலா எரிஞ்சிட்டு இருந்தது. He seized the merchant's arm. அது அந்த வியாபாரியுடைய கையை பிடிச்சு, get up and let me kill you as you killed my son. எழுந்திரு, நான் உன்னை கொல்ல போறேன், நீ என்னோட பையனை கொன்னுட்ட. The merchant and the three old men began to weep and groan. அந்த வியாபாரியும் அவர் கூட இருந்த அந்த மத்த மூணு வயசானவங்களும் ஒன்னா சேர்ந்து அழ ஆரம்பிச்சாங்களாம். Then the first old man leading the hen threw himself at the monster's feet. அந்த வயசானவர் இருந்தார்ல, அவர் தன்னோட மனைவியோட அந்த ஜீனியோட கால்ல விழுந்தாராம். Oh prince of the genie, he begged, listen to my story. ஜீனி தயவு செஞ்சு என்னோட கதையை கேள அப்படின்னு சொன்னாராம். If my tale is more marvelous than the merchant's, perhaps you will forgive 1/3 of his punishment. ஒருவேளை என்னோட கதை ரொம்ப உனக்கு இரக்கமானதா இருந்துச்சுன்னா நீ அவருக்கு கொடுக்குற தண்டனையில 1/3 குறைக்கலாமே அப்படின்னு சொன்னாராம். The genie passed. உடனே அந்த ஜீனி நிறுத்துச்சான். He considered, okay அப்படின்னு யோசிச்சுதான். And at last he said, very well, I agree. So கடைசி என்ன சொல்லுச்சான்? சரி, கதையை சொல்லு அப்படின்னு சொல்லுச்சான். Shahrazade's voice softened. ஜீனி இப்படி சொல்லி முடிச்சதும் ஷெஹர்சாதேயோட வாய்ஸ் சாஃப்ட் ஆயிடுச்சா. ரொம்ப நிதானமா சொன்னாலாம். But my king, ராஜா, she whispered, what is the story of the hen? இந்த வயசானவர் சொல்ல போற கதை என்ன? And why does this old man beg so desperately? அவங்களுக்காக இந்த வயசானவர் ஏன் இவ்ளோ கெஞ்சறாரு? The answer will decide whether the merchant lives or dies. அவர் சொல்ல போற பதில்ல தான் இந்த வியாபாரி உயிரோட இருக்க போறாரா இல்லையான்றது தெரியும். அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோடுக்கு வரணும். அதுக்கு முன்னாடி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த கதையில எதையும் மிஸ் பண்ண முடியாது. கதை கேட்கலாமா? இல்ல குட்டி கதை கேட்கலாமா? மறுபடியும் இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye.